வரவேற்புரை நிறுத்திய சுகத்தி அம்மையாருக்கு தென்பெண்ணை இலக்கிய சங்கங்களின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக ஐயா பவா ஐயா அவர் சொன்னதுக்கு எதிர் மாறாக மேல்கரிப்பூர் பட்டதாரி தமிழ் ஆசிரியர் அவர்கள் எப்பொழுதும் படித்துக் கொண்டுதான் இருப்பார். தமிழாசிரியரும் படித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு சிலர் விதிவிலக்காக இருக்கலாம். தற்போது மேல்கரிப்பூர் தமிழாசிரியர் அவர்கள் சிறப்புரையாற்றுமாறு தென்பெண்ணை இலக்கிய சங்கங்களின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். உயிர்களெல்லாம் தெய்வமன்றி திரிதொன்றில்லை, ஊர்வனமும் பரப்பனவும் நேரே தெய்வம், பயிலுகின்ற உயிர் வகைகள் மட்டுமின்றி பார்க்கின்ற பொருளெல்லாம் தெய்வம் கண்டி வெயிலளிக்கும் இறைவி மதி விண்மின் மேலும் இங்கு பல பலவாய் தோற்றம் கொண்டு இயங்குகின்ற ஜடப்பொருள் அனைத்தும் தெய்வம், எழுத்தும் தெய்வம், எழுதுகோளும் தெய்வம், நிறைந்த அவைக்கு தலைதாழ்ந்த பணிவான வணக்கம். மாவட்டத்தினுடைய வளர்ச்சிக்காக அரும்பாடுபட்டுக் கொண்டிருக்கின்ற மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களே, இலக்கியத்தினுடைய பேராண்மை பெரிய ஆளுமை பவாசலதுரை அவர்களே, மற்றும் உள்ள தென்பெண்ணை இலக்கிய சமவெளியை நிர்வாகித்துக் கொண்டிருக்கின்ற நிர்வாகிகளே, சுதந்திர பெருமக்களே, உங்களை அனைவரையும் இந்த நல்ல நேரத்தில் வணங்கி மகிழ்கிறேன். பவாசலதுரையை ஆசிரியர்களே பிடிக்காது அவருக்கு அப்படின்னு அந்த வார்த்தையை கேட்டு வளர்ந்தவன். சற்று ஏறக்குறைய 30 ஆண்டுகளாக நான் அவரை நிழல் மாதிரி தொடர்ந்துகிட்டே இருக்கிறேன். அந்த ஓடி இடம் பிடிச்ச அந்த கலை இலக்கிய திருவிழாவில் ஒருத்த நான். இந்த ஊர்வலம் தோட்டத்தில் முகுந்தன் போட்ட முந்தன் வாழை கவனமாக கேளுங்கப்பா, அந்த கதையை இப்போ சொல்லி வரேன். இந்த பாடல் நான் தேடிக்கிட்டே இருக்கிறேன். இப்போ இருக்கிற ஆட்சிக்கும் அதுக்கும் ஏதாவது பிரச்சனை வந்துடுறதுனால இன்னொரு பாடலையும் நான் அந்த மேடையில் கேட்டே மனப்பாடம் செய்துவேன். ரேஷன் கடையிலே பிள்ளை எத்தனை நேரம் நிற்பேன், என் காடு வலிக்குதடி பிள்ளை நீ கொஞ்சம் வந்து நில்லு, கஷ்டத்தை பார்த்தாங்கம்மா மச்சான் கஞ்சி குடிக்கணுமே, கொஞ்சம் நேரம் பொறுத்துக்குங்க மச்சான் காலத்தை தரணுமே அப்படிங்கிற பாடலாம் நான் அப்படி கேட்டு வளர்ந்துருவேன் நான். அது மட்டும் இல்லை, ஏன் அவருக்கு ஆசிரியர்களை பிடிக்காது அப்படின்றதுக்கு என்ன காரணமாக நான் நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி போர்டில் வேலை செஞ்சவர். அவர் இந்த உலகத்திற்காக பல்வேறு நாடுகளுக்கு பயணிக்க வைத்தது இந்த புத்தகம். இந்த புத்தகத்தினுடைய தொடர் வாசிப்பு. இன்னைக்கு மாவட்ட ஆட்சியாளராக இருக்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருடைய சப்ஜெக்ட் புத்தகமோ அல்லது பொதுவான புத்தகத்தையும் அவர் படிச்சா இன்னைக்கு ஒரு மாவட்ட ஆட்சியாளர் வந்திருக்கிறார். அவர்கள் மீது பவாசலனுடைய அந்த அவருடைய நேரடியான கூட்டத்தில் கலந்து கொள்ள முடியவில்லை என்றாலும் கூட நிழல் மாதிரி யூடியூப்ல நான் அவர் தொடர்ந்து போயிட்டே இருக்கிறதால ஊராடி நான் கேட்பேன். அப்போ கண்டிப்பாக இந்த கூட்டத்தில் ஒரு ரெக்வஸ்டாக நான் கேட்கறது, டீச்சர்ஸை திட்டாதீங்க சார் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, எங்கள் பள்ளியில் நாங்கள் ஆண்டு விழா வைக்கும்போது நான் திருமதி பவாசலனுடைய அணுகினேன். பவாசலனுடைய சாரை கூப்பிடலாமா அப்படின்னு கேட்ட உடனே நண்பர் சத்தியமூர்த்தி, நண்பர் வெற்றி முரசு, நண்பர் பாண்டங்க சார்லாம் உங்களை திட்டுவார் பரவாயில்லையா அப்படின்னு கேட்டாங்க. ஆண்டு விழாவில் கூப்பிட்டு ரொம்ப யதார்த்தமாக பேச சொல்லிடுறாரு. லட்டு கொடுத்து லவடா வாங்கி தயாராக இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அதனால் நாங்கள் அவரை விட்டுலாம். கண்டிப்பாக நம்ம திருமதி பவாசலனுடைய கூப்பிட்டு நம்முடைய பள்ளியில் ஆண்டு விழாவில் ஒரு 1/2 மணி நேரம் பேச வைக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன்.